Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் செப்டம்பர் 2024 முதல் பருவ தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் சயின்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் 60 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க 7ஆம் வகுப்பு அறிவியல். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக 10x1 60 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதேனும் 15 வினாக்களுக்கு விடையிலி 15x2 30. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒளி ஆண்டு என்றால் என்ன ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஒளி ஆண்டு என்றால் என்ன, அதே மாதிரி கீழே ஒப்புமை தருக, நெக்ஸ்ட்டு மூலக்கூறு வரையிறு, அதே மாதிரி பொறுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதவும். தாமிரம், அலுமினியம், தங்கம், இரும்பு. அணுவின் அடிப்படை துகள்களை குறிப்பிடவும். நெக்ஸ்ட்டு வந்து மகரந்த சேர்க்கைக்கு உதவும் காரணிகள் யாவை. அயல் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, சரியா தவறா. இஞ்சி என்பது தரைக்கீழ் வேறாகும். வயிற்றுப்புண் ஒரு தொற்றா நோய். அதே மாதிரி கோடிட்டிடம் நிரப்புக கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுகாதாரம் என்றால் என்ன, முதலுதவியின் அவசியம் ஏன், ராஸ்டர் வரைகலை படங்கள் என்றால் என்ன. அது கீழே பார்த்தீங்கன்னா பின்வரும் தாவரங்களின் மாற்றுருக்கள், இது ரொம்ப முக்கியமான வினா. அடுத்து பார்த்திங்கன்னா அணியன் என்றால் என்ன, ஒரு சில வழி அலகுகளை கூறு. அடுத்து 4x5 20 ஒரு கல்லின் அடர்த்தியினை ஒரு அளவீடு முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவாய். ஒழுங்கற்ற ஒரு தகட்டின் ஈர்ப்பு மையத்தில் காணும் சோதனையினை வரி. உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் வேறுபடுத்துக. அணுவின் அமைப்பினை படமாக வரைந்து அதன் அடிப்படை துகள்களின் நிலையினை விளக்குக. தரைக்கீழ் தண்டின் வகைகளை விளக்கு. சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கவும். ஏதேனும் 3 தொற்று நோய்கள் பற்றி விரிவாக எழுது. ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு எவ்வாறு நோய் பரவுகிறது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவ தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் சயின்ஸு. ஸோ வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதல் பருவ தேர்வு செப்டம்பர் 2024 தொகுதி மதிப்பீடு அறிவியல். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 சயின்ஸுக்கான தமிழ் மீடியத்துக்கான ஒரு கொஷின் பேப்பர். மார்க் வந்து 60 மார்க் கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஃபில்லப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒப்புமை தருக அனாலஜி. அதே மாதிரி ஏதேனும் 7 வினாக்களுக்கு மட்டும் விடையிலி 7x2 14. வழி அளவுகள் என்றால் என்ன, ஈர்ப்பு மையம் வரையிறு, மூலக்கூறு வரையிறு. உனது தலைமுடி சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்க என்ன செய்வாய். கீழ்காணும் தனிமங்களின் குறியீட்டை எழுது. ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஓசோன், சல்ஃபர். அடுத்து ஐசோடோப்பு என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. அயல் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, மழைக்காலங்களில் உங்கள் பகுதியில் பரவும் 2 தொற்று நோய் பெயர்களை எழுது. தாவரங்களில் காணப்படும் 2 வகையான இனப்பெருக்க முறைகளை எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா 4x5 20 ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளொன்றின் கன அளவை எவ்வாறு அளவிடலாம் என்பதை சோதனை மூலம் வரி. முடுக்கம் என்றால் என்ன, அதன் வகைகளை வரி. உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி ஒரு அணு அமைப்பினை படமுறைந்து அதன் அடிப்படை துகள்களின் நிலையினை விளக்குக. மகரந்த சேர்க்கை பற்றி விவரி. மலரின் நீள்வட்ட தோற்றத்தை படமுறைந்து கீழ்காணும் பாகங்களை குறி. பூக்காம்பு, மகரந்தப்பை, மகரந்த கம்பி, அள்ளி இதழ், புள்ளி இதழ், சூர்பை, சூலகத்தண்டு, சூலக மூடி. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு சயின்ஸ் தமிழ் மீடியத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு செப்டம்பர் 2024 தமிழ் மீடியத்துக்கான ஒரு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஏதேனும் 15 வினாக்களுக்கு விடையிலி 15x2 30. ஒரு வானியல் அலகு வரையிறு. வழி அலகுகள் என்றால் என்ன. தாமிரம், அலுமினியம், தங்கம், இரும்பு. வேகம், திசைவேகம் வேறுபடுத்துக. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களுடைய பெயர் பொறுத்துக. அணு வரையறு. நியூட்ரான்கள் ஏன் மின்சுமையற்ற துகள்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா தவறா. தவறுனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எழுதணும்.
மகரந்த சேர்க்கை வரையறு. ஒரு பால் மலரை இருபால் மலரிலிருந்து வேறுபடுத்து. மலரின் இரு முக்கிய பாகங்கள் யாவை? கண்களை பாதுகாக்கும் முறைகள் பற்றி எழுது. கோடிட்டிடம் பொறுத்த வரைக்கும் சுவாச வேர்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படும். அபிசீனியா. காசநோய் என்பது டேஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். முதல் உதவியோட அவசியம் என்ன? முக்கியமான வினா. பொறுத்துக்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இருபரிமாணம் முப்பரிமாணம் பற்றி எழுது, நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பின்வரும் வினாக்களின் விடையிலி 4x5 20 5 மதிப்பெண் வினா. ஒரு கல்லின் அடர்த்தியினை ஒரு அளவிடும் முகமை மூலம் எவ்வாறு கணக்கிடுவாய்? சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்து. புரோட்டானின் பண்புகள் யாவை? நிறை எண் அணு எண் வேறுபடுத்து. அயல்மகர்ந்த சேர்க்கை என்றால் என்ன? இலைத்துளில் இலைக்காம்பு பற்றி எழுது. தரைக்கீழ் தண்டின் வகைகளை விளக்கு. ஒரு நபருக்கு தோலில் தீக்காயம் ஏற்பட்டால் என்ன செய்வாய்? முதலுதவிக்கான பல்வேறு சூழ்நிலைகளை கூறு. ஸோ இதான் 7ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத் தேர்வு 2024 செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினை 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய சயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவ தொகுதறிவு தேர்வு செப்டம்பர் 2024 அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு இதில் இருந்தால் எல்லாம் கேட்பாங்க. மார்க் பொறுத்த வரைக்கும் 60 மார்க் இருக்குது. உங்களுக்கு 40 மார்க் FAP ஆக்டிவிட்டி இருக்கும், அந்த 40 மார்க் போட்டுருவாங்க. 1 மார்க் ஒரு 10 இருக்குது. 2 மதிப்பெண் வினாக்கள் பார்த்துக்கோங்க, பொறுத்துக்க. ஒரு வானியல் அலகு வரையறு. அதே மாதிரி ஒப்புமை தருக. நெக்ஸ்ட்டு புவியீர்ப்பு மையம் என்றால் என்ன? கீழ்கண்ட மூலக்கூறுகள் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் மூலக்கூறுகளாக வகைப்படுத்தவும். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன? அணுக்கட்டு எண் என்றால் என்ன? ஐசோடோப்பு என்றால் என்ன? ஒரு உதாரணம் தருக. தாவரத்தில் காணப்படும் இருவகையான இனப்பெருக்க முறைகள். பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம். மகரந்த சேர்க்கையாளர்கள் எனப்படுபவை யாவை? அடுத்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இருபால் மலரை ஒரு பால் மலரிலிருந்து வேறுபடுத்துக. ரொம்ப முக்கியமான 2 மதிப்பெண் வினா. மழைக்காலத்தில் உங்கள் பகுதியில் பரவும் 2 தொற்று நோய்களின் பெயர்களை கூறுக. ஸோ மான்சூன் சீசனில் பார்த்தோன்னா என்னென்ன கம்யூனிகேபிள் டிசீஸ் பார்த்தோன்னா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த படம் எதை விளக்குகிறது? அதே மாதிரி இருபரிமாண முப்பரிமாண படம். உங்கள் பற்களை ஆரோக்கியமாக வைக்க நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னென்ன? முக்கியமான வினா. அடுத்த 5 மதிப்பெண் வினா. உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் வேறுபடுத்துக. கீழ்கண்டவற்றை தக்க உதாரணத்துடன் வரையறு. தனிமம், சேர்மம், உலோகப்போலி. அதே மாதிரி ஒரு அணு அமைப்பின் படம் வரைந்து அடிப்படை துகள்களின் நிலையினை விளக்குக. ஏதேனும் 3 தொற்று நோய்கள் பற்றி விரிவாக எழுதுக. ஒரு கல்லின் அடர்த்தியினை ஒரு அளவிடும் முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவாய்? சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பின்வரும் படத்தை வரைந்து அதில் ஏதேனும் 5 பாகங்களை குறிக்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சூலக மூடி, சூலகம், மகரந்த கம்பி, அள்ளிவட்டம், புள்ளிவட்டம். அதே மாதிரி தரைகீழ் தண்டின் வகைகளை விளக்குக. இதான் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் செப்டம்பர் 2024க்கான அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.